இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் ஒரு புதிய தொடர் ஆரம்பிக்கிறோம். மனதை விழிப்பிக்கும் மகா ஞான நதி அது. இன்று நாம தொடங்க போறோம். இந்த பயணம் ஒரு சாதாரண நூல் விளக்கம் அல்ல. இது மனதின் ஆழ் கடலுக்குள் இறங்கி நான் யார், இந்த உலகம் என்ன, எதற்காக இந்த துன்பம், முக்தி என்றால் என்ன அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதில் தேடும் ஒரு பரம ஆன்மீக யாத்திரை. அதுதான் யோக வசிஷ்டம். இந்த ஒரு மகா நதியில் மூழ்குவதற்கு முன் நம்மளுடைய குருவை தியானித்து அவர் அருளை வேண்டி நாம இந்த ஆன்மீக யாத்திரையை தொடங்குவோம். ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. நாம இன்னைக்கு பார்க்க போவது யோக வசிஷ்டம். இந்திய ஆன்மீக மரபில் மிகவும் ஆழ்ந்த ஞான நூல்களில் ஒன்று. இது வெறும் கதை நூல் அல்ல. இது மனதை உருக்கி உலகத்தை பற்றி நம் பார்வையை மாற்றி உண்மை எது என்று உள்ளுக்குள் கேட்க போகும் ஒரு மகா வேதாந்த சாகரம். இப்போ அருள்மிகு குருமார்களின் திருவடிகளுக்கு வணக்கம். ஞானத்திற்கு உருவமான மகரிஷிகளுக்கு வணக்கம். உள்ளத்தில் இருக்கும் சத்திய சுடருக்கு வணக்கம். இந்த நூல் ஒரு ஆழ்ந்த ஞானத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு நூல். இன்னைக்கு நாம பேச போவது ஒரு நூலை பற்றி அல்ல, ஒரு விழிப்புணர்வை பற்றியது. ஒருவர் கேட்டார், சாமி, உலகத்துல எத்தனையோ நூல்கள் இருக்குது, ஏன் யோக வசிஷ்டம் மட்டும் இவ்வளவு உயர்ந்ததா பேசப்படுது? இதற்கு காரணம், மற்ற நூல்கள் எல்லாம் உன்னை நல்ல மனிதனாக்கும். யோக வசிஷ்டம்ன்றது மனமே மாயை என்பதை காண வைக்கும். அதுதான் இந்த நூலோட விசேஷமே. இப்போ இந்த யோக வசிஷ்டம் உருவான கதை என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். இந்த நூலின் மையத்தில் இருப்பவர்கள் ரெண்டே பேர். ஒருத்தர் இளவரசன், இன்னொருத்தர் மகா ஞானி. அந்த இளவரசன் ராமபிரான், அந்த மகா ஞானி வசிஷ்ட மகரிஷி. ராமனுக்கு மனக்குழப்பம். ஒரு நாள் இளவரசன் ராமன் என்ன பண்ணாரு, தீர்த்த யாத்திரை போறார். நாடு முழுவதும் சுற்றுகிறார். மக்களின் வாழ்க்கை நிலையை பார்க்கிறார். சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் அழுகிறாங்க, சில பேர் ஆசையில எரியிறாங்க, சிலர் அதிகாரத்திற்காக சண்டை போடுறாங்க, சிலர் பிறக்கிறார்கள், சிலர் இறக்கிறார்கள். இத நிலைகளை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு ஆழ்ந்து போக ஆரம்பிச்சார். இதுதான் வாழ்க்கையா? இந்த உலகம் ஏன் இவ்வளவு நிலையற்றதா இருக்குது?
நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்னா உண்மை என்ன? இந்த கேள்விகள் இளவரசன் ராமபிரானுக்கு ஆழ்ந்து எழுந்துகிட்டே இருந்தது. அப்புறமா அரண்மனைக்கு திரும்பிய பிறகு ராமன் அமைதியாயிட்டார். இயல்பான ஒரு சிரிப்பு இல்லை, எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லை, அரசாட்சியின் மேல ஒரு ஆசை இல்லை. எப்ப பார்த்தாலும் தனிமையிலேயே உட்கார்ந்து எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பாவனையிலேயே இருக்கிறார். அவருடைய அப்பா தசரத சக்கரவர்த்தி ராமனோட நிலையை பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டார். என் மகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஆழ்ந்த கவலை. அந்த சமயங்கள்ல அரண்மனைக்கு வந்தார் மகா முனிவரான வசிஷ்டர். தசரத சக்கரவர்த்தி மகரிஷியை வணங்கி இளவரசனோட நிலைமையையும் மாற்றத்தையும் வசிஷ்டர்கிட்ட விளக்கி கூறினார். இப்படி எல்லாம் இளவரசன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அடுத்து அவனுக்கு இந்த ஆட்சியின் சக்கரவர்த்தி பட்டத்தை அவனுக்கு அரசனாக்கக்கூடிய பட்டாபிஷேக விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலான்னு இருக்கோம், ஆனால் இவன் இப்படி ஒரு மாற்றத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பி அழுகிறார். சரின்னு சொல்லிட்டு அங்கே இருப்பவர்களிடத்தை சொல்லி ராமனை அழைத்து வருமாறு வசிஷ்டர் கூறுறார். ராமன் வசிஷ்டர் முன்னால வர்றார். வந்தோடனே வசிஷ்டர் ராமனை பார்த்தவுடன் அவருக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு எந்த விதமான நோயும் இல்லை, இவனுக்கு உலக மாயை மீது வெறுப்பு வந்திருக்குது, இது ஞானம் மலரத் தொடங்கிய அறிகுறி, அதுதான் யோக வசிஷ்டத்தின் தொடக்கம். இந்த நூல் உருவாகுவதற்கான சூட்சம புள்ளி இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த நூலோட சிறப்பு என்ன அப்படின்னா, வேதாந்தம், யோகம், மனோ தத்துவம், மாயை தத்துவம், தியானம், சுய விசாரணை, ஆத்ம ஞானம், இவற்றை எல்லாத்தையும் கதைகள் மூலம் விளக்கக்கூடியது. ஒரு எளிமையான சாதாரண மனிதர்களுக்கு உபதேசம் செய்யும் விதத்தில் இந்த நூல் அமைஞ்சிருக்கு. இது நேரடியா உலகம் மாயை என்று மட்டும் சொல்றது கிடையாது, மனசை மெதுவா அழைச்சிட்டு போகும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடிமேல் அடி வைத்து நம்மளை அழைச்சிட்டு போகும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன உதாரணம் இப்ப பார்க்கலாம். ஒரு மனிதன் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இப்படி முகத்துல போட்டிருப்பாங்க இல்லைங்க, இப்போ இந்த காலங்கள்ல எல்லாம் அதிகமாக அதை யூஸ் பண்றாங்க. அந்த விஆர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஹாரர் கேம் விளையாடிட்டு இருக்கிறான். அந்த கேம் பார்க்கும்போது அவனுக்கு உண்மையாவே பயமாகுது, இதயம் வேகமா துடிக்குது, பயங்கரமா கத்துறான். அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த கேமை பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்கிறான், அதுக்குள்ள ஆழ்ந்து போயிட்டான். ஆனா இந்த கண்ணாடிய அணியாம பக்கத்துல ஒருத்தன் இவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்து இவன் நடந்துக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது உண்மை இல்லை அப்படின்னு. யோக வசிஷ்டம் இதைத்தான் சொல்ல வருது. மனமே அந்த விஆர் கண்ணாடி. நாம் பார்க்கும் உலகம் மனதில் ஏற்படும் ப்ரொஜெக்ஷன். யோக வசிஷ்டத்தோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னா, இந்த நூல் ரொம்ப பெரியதாக இருக்குது. சுமார் 32,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக பாரம்பரியம் கூறுகிறது. இதுல 6 பெரிய பிரிவுகளாக அமைந்திருக்குது. இதோட முதல் பிரிவு வைராக்கிய பிரகரணம். இதுதான் முதல் பகுதி.
இந்த பகுதியில ராமன் உலக வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை பற்றி பேசுகிறார். செல்வம் நிலையானது இல்லை, உடல் அழிகிறது, இன்பம் தற்காலிகமானது, மனம் அமைதியாக இல்லாமல் அலைகிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுறார். இந்த பகுதியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்தின் மீது வெறுப்பு அல்ல, உலகத்தின் மீது சரியான புரிதலை ஏற்படுத்துவது. ஒரு நகைச்சுவையாக ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருவர் புதிய மொபைல் வாங்கினார். என்ன பண்றாரு, அதை பார்த்துக்கிட்டு முதல் நாள் அதை வாங்கி பார்த்துட்டு என் மொபைல் சூப்பர் அப்படின்னு சொல்றார். 3வது நாள் என்ன பண்றாரு, அந்த மொபைலுக்கு கவர் வாங்கி போடுறார். ஒரு வாரம் கழிச்சு ஸ்கிராட்ச் ஆயிருமோன்னு ஒரு பயம். ஒரு மாசம் கழிச்சு அடுத்த மொபைல் மாடல் எப்போது வரும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் மனம். ஒரு பெரிய மாற்றம் இப்படி நிகழ்ந்ததுக்கு அப்புறமா சந்தோஷம் குறையும், பெறாத போது ஆசை அதிகரிக்கும். இதை பத்தி ஆழமா விளக்குறது தான் இந்த வைராக்கிய பிரகரணம். 2வது பகுதி முமுக்ஷு பிரகரணம், அதாவது விடுதலை வேண்டும் என்று தீராத விருப்பம் பத்தி சொல்லக்கூடியது. இந்த உலகத்துல பெரும்பாலானவர்கள் பணம் வேணும், புகழ் வேணும், உறவு வேணும், அதிகாரம் வேணும் அப்படின்னு தான் நிறைய நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதன் மேலதான் ஒரு தீராத பற்று. இதை தேடிதான் இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் சிலருக்கு மட்டும்தான் ஒரு நாள் கேள்வி வரும், அவை எல்லாம் இருந்தாலும் மனம் ஏன் காலியாக இருக்கிறது அப்படின்ற கேள்வி. இந்த கேள்விதான் முக்திக்கு வழியை கொடுக்கும் முதல் கதவு. வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, முக்தி பெற வேண்டுமெனில் நல்ல சிந்தனை, மனக்கட்டுப்பாடு, சத்சங்கங்கள், விசாரணை, தியானம் மற்றும் ஆழ்ந்த சிந்தனை இவையெல்லாம் அவசியம். இதை பத்தி ஆழ்ந்த விளக்கம் கொடுக்கிறது தான் முமுக்ஷு பிரகரணம். 3வது பிரகரணம் உற்பத்தி பிரகரணம். இங்கே சில ஆழமான தத்துவங்கள் வருகிறது. எப்படின்னா, இந்த உலகம் எப்படி உருவானது. இதுல வசிஷ்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனதிலிருந்தே உலகம் தோன்றுகிறது. கனவில் நாம் ஒரு உலகத்தை பார்க்கிறோம். அங்க மக்கள் இருக்கிறார்கள், பயம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஆனால் அந்த தூக்கத்திலிருந்து நம்ம விழித்ததற்கு அப்புறம் அது எல்லாம் மனதிலிருந்து வந்தது என்பது தெரிகிறது. அப்போ வசிஷ்டர் என்ன கேட்கிறார், இப்போது நீ விழித்திருக்கிறாய் என்பது எப்படி உறுதியா சொல்ற? இந்த கேள்வியே வேதாந்தத்தோட மின்னல். இந்த நூலின் மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று லீலா கதை அப்படின்னு வருது. ஒரு ராணி, அவளோட கணவர் இறந்து வர்றார். அவள் துன்பத்தில் துடிக்கிறாள். தெய்வ அருளால் அவள் பல உலகங்களை பார்க்கிறாள். ஒரே உயிர் பல பிறவிகளில் பல அனுபவங்களை பெறுவது இந்த கதையில காட்டப்படுது. இதுதான் இந்த கதையோட மையம். காலமும் இடமும் மனதின் அனுபவ கட்டமைப்புகள் அப்படின்றத இது ஆழ்ந்து நமக்கு விளக்கம் கொடுக்குது இந்த கதை மூலமா. அப்படிதான் இந்த உலகம் பிறப்பிற்கான ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது. 4வது பகுதி ஸ்திதி பிரகரணம். உலகம் எப்படி நிலைத்து இருப்பது போல் தோன்றுகிறது அப்படின்றத விளக்கக்கூடியது. மனம்
தொடர்ந்து நினைப்பதால் அது நிகழ்கிறது. ஒரு பயம் மீண்டும் மீண்டும் நினைத்தால் அது உண்மையாக தோன்றும். ஒருவர் என்ன பண்றாரு, இரவில ஒரு கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினைக்கிறார். இதயம் வேகமா துடிக்குது, பயங்கரமா வியர்க்குது. ஆனா அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்தோடனே பாம்பு இல்லை அப்படின்னு தோணுகிறது. அறிவு வந்ததும் மாயை மறைகிறது. இதுதான் இந்த வேதாந்தம் அவித்யா அப்படின்னு சொல்லுது. இதை பத்தின விளக்கங்கள் தான் இந்த பிரகடனத்துல நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா உபசம பிரகரணம் அப்படின்றது. இது மனதின் அமைதியின் பகுதி. இங்கே பல ஞானிகள் கதைகள் வருது. முக்கியமா ஆசை குறைதல், சிந்தனை அமைதியாகுதல், சாட்சி உணர்வு, அகந்தை கரைதல், இதை பற்றியெல்லாம் விரிவா இங்க பேசப்படுது. ஒரு சின்ன கதை, ஜனக மகாராஜா உதாரணம் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஒருவர் கேட்கிறார், அரசராக இருந்தபடியே ஞானம் பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு வசிஷ்டர் கூறும் பதில் என்னன்னா, வெளி வாழ்க்கை பிரச்சனை இல்லை, பற்றுதல் தான் பிரச்சனை. தண்ணீர்ல படகு இருந்தால் பிரச்சனை இல்லை, படகுக்குள் தண்ணி வந்தால்தான் பிரச்சனை. உலகத்தை வாழுங்கள், அந்த உலகத்தை மனதிற்குள் நினைக்காதீர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்தது 6வது பிரகரணம், அது நிர்வாண பிரகரணம். இது மிகவும் ஒரு உயர்ந்த பகுதி, மிகவும் ஒரு ஆழ்ந்த நிலை. இங்க ஆத்ம ஞானத்தின் இறுதி நிலை பற்றி பேசப்படுது. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் ஒரு சாட்சி சைத்தன்யம். இந்த அனுபவம் வந்தால் பயம் குறையும், மரணம் பற்றிய பதட்டம் குறையும், ஆசை மெதுவா கரையும், அமைதி உள்ள மலர ஆரம்பிக்கும். இந்த பிரகடனத்துல இதை பத்தி விளக்கமா சொல்லப்படுது. யோக வசிஷ்டத்தோட மைய கருத்து என்னன்னா, இந்த நூலை முழுவதும் ஒரு வரியில் சொல்லணும்னா, மனமே உலகம், அவ்வளவுதான். சிம்பிள். மனம் அமைதியானால் உலகமும் அமைதியாக தோன்றும். ஒரு அழகான கண்ணாடி உதாரணம். கண்ணாடி அழுக்கா இருந்தா முகம் அழுக்கா தெரியும். இங்க கேள்வி என்னன்னா, முகத்தை கழுவணுமா, கண்ணாடியை துடைக்கணுமா? மனம்தான் அந்த கண்ணாடி. யோக வசிஷ்டத்தில் வரும் முக்கிய சில கதைகள் என்னன்னா, இந்த நூல்ல நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்குது. அதுல ரொம்ப பிரபல்யமான முக்கியமான கதைகள்ன்றது லீலா கதை, சுடாலா கதை, காகபுஜண்டரோட கதை, லவணன் கதை, இந்திரஜால கதைகள், கனவு உலக கதைகள். ஒவ்வொரு கதையும் ஒரு மன தத்துவம். இப்படி சிறப்பு வாய்ந்ததான் இந்த யோக வசிஷ்டம். சுடலா கதை, ஒரு ராணி ஞானம் பெறுகிறாள். ஆனா அவளுடைய கணவர் வெளிப்புற துறவையே ஞானம்னு நினைக்கிறார். அரண்மனையை விட்டுட்டு காட்டுக்கு போறார். ஆனால் மனம் மாறல. அப்போ ராணி வேறு உருவத்தில் வந்து அவருக்கு ஞானம் புகட்டுகிறாள். இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, உடை மாறினால் ஞானம் வராது, மனம் மாறினால்தான் ஞானம் மலரும். இங்க யோக வசிஷ்டமும் ஒரு மனோ தத்துவமும் அப்படின்ற ரீதியில இதை பார்த்தோம்னா, இன்று இருக்கக்கூடிய மாடர்ன் பிசியாலஜி சொல்வது பல விஷயங்களை இந்த நூல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், repetitive thinking creates suffering, imagination shapes experience, attachment creates fear, awareness heals the mind. இவை அனைத்தும் யோக வசிஷ்டத்துல இருக்குது. தியானம் பற்றி யோக வசிஷ்டம் என்ன சொல்லுது
அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, தியானம் என்பது கண்மூடுவது அல்ல. தியானம் என்பது மனதின் அலைகள் குறைவது. கடலில் அலை இருந்தால் சந்திரன் தெளிவாக தெரியாது. அலை அமைதியானால் பிரதிபலிப்பு தெளிவாகும். நான் யார் விசாரணை. பின்னர் பல ஞான மரபுகளில் பிரபலமான நான் யார் விசாரணையின் விதை இங்கேயும் இருக்குது. இந்த சிந்தனையை கவனிப்பவன் யார்? இந்த துக்கத்தை அறிந்திருப்பவன் யார்? தூக்கத்திலும் இருந்து கொண்டிருப்பது என்ன? இந்த விசாரணை மனதை ஆத்மாவிற்கு திருப்புது. வாழ்க்கைக்கு இந்த நூல் தரும் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோக வசிஷ்டம் படித்த உடனே உலகம் வெறுக்க வேண்டியதில்லை, உலகத்தில் மூழ்கவும் வேண்டியதில்லை, சாட்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது இங்கே நமக்கு தெளிவாக புரியும். ஒரு சிறிய நகைச்சுவை எப்படின்னா, ஒரு மெடிடேஷன் கிளாஸுக்கு போனார். முதல் நாள் எனக்கு தாட்ஸ் அதிகம் வருகிறது. டீச்சர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். 2வது நாள் இன்னும் தாட்ஸ் வருது அப்படின்றார். டீச்சர் என்ன சொல்கிறாரு, நீயே தாட்ஸ் அல்ல என்று பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார். 3வது நாள் என்ன பண்ணுறாரு, தாட்ஸ் வந்தாலும் நான் காம் அப்படின்னு சொல்கிறார். உடனே டீச்சர் இப்போ தான் பயணம் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்கிறார். யோக வசிஷ்டம் ஏன் கடினமாக தோணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது அறிவால் மட்டும் புரியாது. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, சிந்தனை, தியானம், உள்ளார்ந்த அமைதி, ஒரு மன முதிர்ச்சி, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த நூலை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தா, வேகமாக படிச்சுட்டு போகக்கூடாது. ஒரு ஸ்லோகம் எடுத்து படிக்கணும், அதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கணும், அந்த சிந்தனை மூலம் வாழ்க்கையை பார்க்கணும். அப்போதான் இந்த யோக வசிஷ்டம் நூலுக்கு ஒரு உயிர் உருவாகும். நூலில் கூறப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக அதிர்ச்சி அப்படின்னா, யோக வசிஷ்டம் ஒருபோதும் உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை எப்பவும் மெதுவாக கேட்க ஆரம்பிக்கும். என்ன கேட்கும்? நீ பிடிச்சு கொண்டிருப்பது உண்மையா? இந்த கேள்வியே விடுதலைக்கான கதவு. வசிஷ்டர் ராமனுக்கு இறுதியில் என்ன கொடுத்தார்? ஒரு மதம் அல்ல, ஒரு சடங்கு அல்ல, ஒரு நம்பிக்கை அல்ல, ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு என்ன மாதிரியானது? நீ உடல் அல்ல, மனமும் அல்ல, தோன்றும் சிந்தனைகளும் அல்ல, இவைகளை எல்லாம் பார்க்கும் சாட்சி சைத்தன்யம். இதுதான். மேகங்கள் வானத்தை தொட்டுவிட முடியாது, அதே போல சிந்தனைகள் ஆத்மாவை தொட்டுவிட முடியாது. யோக வசிஷ்டம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, வெளி உலகத்தை வெல்ல முயற்சிக்காதே, உன் மனதை அறிந்து கொள் அப்படின்றது தான் இதில் கூடப்படக்கூடிய ஆழ்ந்த விஷயங்கள். மனம் அமைதியானால் சாதாரண வாழ்க்கையும் தியானமாகும், உறவுகளும் அமைதியாகும், பயம் குறையும், ஆசை கரையும். இறுதியில் மனிதன் என்ன கண்டுபிடிப்பான் அப்படின்னா, அவன் தேடிய அமைதி அவனுக்குள்ளே இருக்கிறது அப்படின்றதுதான். இங்க சில தியான வரிகளை நாம பார்ப்போம், ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம். இப்போ ஒரு அமைதியா ஒரு இடத்துல அமருங்கள், மெதுவா கண்களை மூடுங்க. இப்போ உங்களுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா உள்ளிருந்து எழக்கூடிய சிந்தனைகளை கவனியுங்கள்.
அதை நல்ல தெளிவாக உங்களுக்கு இந்த சிந்தனையை பார்க்க ஆரம்பித்தோன்னே அந்த சிந்தனை கிட்ட கேளுங்க, இவற்றையெல்லாம் அறிந்திருப்பது யார்? அங்க வார்த்தை வரக்கூடாது, மனம் வரக்கூடாது, அமைதியா கேட்கணும். அந்த அமைதிக்கே வேதாந்தம், பிரம்மம் அப்படின்னு பெயர் வச்சது. அந்த அமைதிக்கே யோக வசிஷ்டம் வழிகாட்டுகிறது. இதுதான் இனி நாம பார்க்க போறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம யோக வசிஷ்டம் பற்றி ஆழ்ந்து சிந்தித்து தெரிஞ்சுக்கலாம். ஓம் சிவாய நம.